தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். முதல்வர் அன்பு சகோதரர் அவர்களுக்கும் என்னோடு இருந்த என்னுடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் நம்முடைய புதுச்சேரியினுடைய பிரசித்தி பெற்ற ஊடகத்தினுடைய நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதாவது கேள்வி இருந்தா கேள்வி. நல்ல கேள்வி. மயில்சாமி அண்ணாதுரை ஐயாவை விஞ்ஞானியை கொண்டு வந்து பாடத்திட்ட குழுவினுடைய தலைவராக போட்டதும், நம்முடைய கடந்த வாரங்கள்ல கணித பாடத்தையே கதைகளின் வழியே சொல்லிக் கொடுக்கணுன்ற முடிவு எடுத்ததும், வெறும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டுமல்ல, நேச்சுரல் இன்டெலிஜென்ஸும் மாணவர்களுக்கும் நாங்க வளர்ப்படுத்த போறோம். எல்லாரும் ஏஐ இப்பதான் அறிமுகப்படுத்துறாங்க. நாம ஒன் ஸ்டெப் ஹெடா போய் ஏஐ இருக்கு, அதை எப்படி பயன்படுத்தணும், எப்படி ப்ராம்ப்ட் டைப் பண்ணணும்னு சொல்லப்படுற ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சேர்த்து ஆரம்பிக்க போறோம். ஏற்கனவே டிஎன் ஸ்பார்க் இனிஷியேட்டிவ் மூலமாக பல்லாயிரம் ஸ்கூல் அதை ஆரம்பிச்சிட்டோம். 3ஆம் வகுப்பு வரைக்குமான பாட புத்தகங்கள்லாம் கொடுத்துட்டோம். அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு அடுத்தடுத்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோடு சேர்த்து நேச்சுரல் இன்டெலிஜென்ஸை வளர்க்கக்கூடிய விஷயங்களையும் சொல்லி தரப்போம். தமிழக முதலமைச்சர் வந்து இதுக்கு வந்து இல்ல, நான் கடுமையா எதிர்ப்பு தெரிவித்து வராங்க. நல்லா தெளிவுபடுத்திடுறாங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாநிலம் விட்டு மாநிலமோ தேசிய பிரச்சனைக்கோ நதிநீர் பிரச்சனைக்கோ எங்க போவதாக இருந்தாலும் முதல்வர் அவர்கள் மட்டும்தான் சொல்வார். அது வேறு யாரு சொல்வதும் அபிஷியல் கிடையாது. அது நன்கு பேசி ஆலோசனை செய்து மாண்புமிகு முதல்வர் அவர்களே அதை அறிவிப்பார். மற்றபடி அது உறுதியான தகவல் அல்ல. இல்ல, அந்த சமீபத்துல நடந்த சம்பவத்தை நானுமே விசாரித்து பார்த்தேன். உண்மையிலேயே ஒரு பிரெயின் ஹேமரேஜால தான் இறந்ததாக தகவல் வந்திருக்கிறது. அது இல்லாம அது சப்ஜுடிஸா இருக்கு. யார் தவறு செய்தாலும் நெற்றிக்கண் திறப்பின குற்றமே. ஒருவேளை அதே தவறு செய்திருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுப்போம். எந்த பாரபட்சம் பார்க்கக்கூடிய பழக்கமே எங்களுடைய முதல்வர் கிடையாது. ஆனா அது முதல் கட்டத்துல இருக்கு. இன்னும் அடுத்தடுத்த அந்த பகுப்பாய்வு விவரங்கள் அதெல்லாம் சப்ஜுடிஸ் தான் முடிந்து சரியான விஷயம் நடக்கும். வெகு விரைவில். இது குழந்தை மைய கல்வி. இந்த குழந்தை மைய கல்வி என்பது என்னன்னா, இதுவரைக்கும் இல்லாத வகையில அவங்கள முன்னிலைப்படுத்தி தான் இந்த பாடத்திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். அப்ப என்ன பண்ண போறோம்? இதுல பெண் உரிமை, மண் உரிமை, தமிழர் நலன், பெண்களை மதிக்கக்கூடியது, பெற்றோரை மதிக்கக்கூடியது, மிக முக்கியமா டெக்ஸ்ட் புக் உடைய அளவை குறைக்கிறோம். அப்ப புத்தக சுமையை குறைத்து மனச்சுமையை குறைக்கிறோம். இதற்கு ஒரு கால அவகாசம் தேவைப்படும். எனவே அது குறிப்பிட்ட கால இடைவெளியில் பீரியாடிக்கலா மறுபடியும் அந்த கமிட்டியை நாங்கள் ஹை லெவல் கமிட்டியை கூட்டி வெகு விரைவில் தமிழ்நாட்டினுடைய மொத்த கல்வி திட்டமும் குழந்தை மைய கல்வியா மாறப்போகிறது. புதிய காலம் பிறக்க போகுது. ஆமா, கைது பண்ணுவதும் அவங்களை ஒடுக்குவதும் ஏன் என்று சமூக ஆர்வலர் பொதுமக்கள் எல்லாருமே கேள்வி எழுப்புறாங்க. எதற்காக இந்த நிலைப்பாடு? தெளிவா சொல்லிடுறேன். நீட் ஒழிப்பு நிரந்தர தேர்வு கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்தாதான் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். ஃபேர் நீட் அல்ல, பேன் நீட் தான் டிவிகேவினுடைய நிலைப்பாடு. முறைப்படி பல இடங்கள்ல இன்றைய தினம் இளைஞர்கள் போராடுறாங்க. அவர்களுக்கு எங்களுடைய முழுமையான ஆதரவு, சாலிடாரிட்டியை நாங்க சொல்லிடுறோம். அங்கும் இங்குமாக யாராவது காவல்துறையினர் இளைஞர்கள் மீது மாணவர்கள் மீது பலவந்தமாக நடவடிக்கை எடுத்தா அவர்களுக்கெல்லாம் அறிவுறுத்தி இருக்கிறோம். காவலர்கள் இளைஞர்களை அச்சுறுத்தவோ அவர்களை அவர்கள் மீது வன்முறை செலுத்தவோ கூடாது. எந்த வகையிலும் காவலர்கள் இளைஞர்களை அச்சுறுத்தக்கூடாது. முழுமையாக இளைஞர்களின் போராட்டத்திற்கு டிவிக்கு முழுமையாக ஆதரவு தெரிவிக்கிறது. அவர்களினுடைய போராட்டம், இது இளைஞர்களின் போராட்டம், வேற யாருடைய போராட்டம் இல்லாம அதை வேற யாருமே அவர்களுக்கு எதுவுமே எந்த தொந்தரவும் தராம இருக்கிறதா நல்லது. அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவித்துக்கிறோம். இல்ல, நாங்களே சொல்லிட்டோமே, முழு ஆதரவு. இது ஜனநாயகத்தினுடைய அழகே அதுதான். கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுவது என்பது இதற்கு முன்னால் இருந்த அரசுகளை போல கூட்டணி கட்சிகள் எங்களை தாண்டி பேசக்கூடாதுலாம் கிடையாது. நாங்க எத்தனை பேருக்கு பர்மிஷன் கொடுத்திருக்கோம், எத்தனை இடங்கள்ல கூட்டங்கள் நடக்குது, அவங்களுடைய கூட்டங்களுக்கு நாங்க பாதுகாப்பே கொடுத்திருக்கிறோம். எனவே முழு ஆதரவு. இளைஞர்களினுடைய போராட்டத்திற்கு டிவிக்கே முழு ஆதரவு. அமைச்சரவையில 8 தலித் அமைச்சர்கள் இருக்காங்க. அவங்க தலித்துக்காக என்ன குரல் கொடுத்தாங்க அப்படின்னு என்னையும் அது பதிலுக்கு பதில் சொன்னா நல்லா இருக்காது. அது அப்புறம் நம்மளுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அது நோக்கம் சதஞ்சு போயிடும். அந்த கூட்டத்தினுடைய நோக்கமே நீட்டுக்கு எதிரான கூட்டம் தான். அதனால ஒரு நாள் ரஞ்சித் அவர்களின் நம்பிக்கையும் வெல்லும்படி வேலை செய்து காட்டுவதுதான் இருப்பது. நன்றி.